ஹலோ கைஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஏன் உங்களால் ஒரு டெவலப்பர் ஆக முடியல, இல்லை ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ண முடியலன்றதுக்கு த ஹார்ஷ் கோர் ரியாலிட்டி வந்து இந்த திங்ஸாக தான் இருக்கும். பிகாஸ் இது வந்து நம்மளோட ஃபைட்ஸ் வந்து ஒரு டெக்னாலஜிக்கும் நமக்கும் கிடையாது. லேர்ன் பண்ண முடியல அப்படின்ற ஃபைட்டு. நம்மளோட ஃபைட் வந்து பிட்வீன் நமக்கும் நம்மளோட எமோஷன்ஸ்க்கும் நம்மளோட மைண்ட் செட்டுக்கும் பிட்வீனான ஒரு சுச்சுவேஷன் தான் இது. ஸோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஸோ இதில் இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்கட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஈஸியாக ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குவிட் பண்ணிடுங்க. இதில் நான் வந்து உங்களோட ஹார்ஷ் ரியாலிட்டி மட்டும் தான் சொல்ல போகிறேன். உங்களால் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியல, எதை சால்வ் பண்ணணும், எதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ நம்ம ஒரு டெவலப்பர் ஆகணும்னு நினச்சாலும் சரி, இல்லை ஒரு ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இந்த ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணும்போது அது லிட்டில் பிட் ஹார்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஹார்டாக இருக்கும்போதே நம்மளோட மைண்ட் செட் வந்து ஹாஃப் த மைண்ட் செட் ஆயிடும். பண்ணலாமா வேணாமா, விட்டுறலாமா, வேறு ஏதாவது தேடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஹாஃப்லேயே வந்து அப்படி மறந்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ தான் அந்த செகண்ட் பார்ட் கம்மிங். ஓகேவா? நமக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது இத்தனை நாள் நடக்கும்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ஸோட ட்ரை பண்ணுவோம். அது இங்கே கிடைக்குமான்னு கேட்டால் 100% ஷுவராக வந்து கிடைக்கவே கிடைக்காதுன்றது தான் பதில். ஏன் ப்ரோ 3 மாதத்தில் டெவலப்பர் ஆகிடலாம், 6 மாதத்தில் டெவலப்பர் ஆகிடலாம், 1 வருஷத்தில் டெவலப்பர் ஆகிடலாம். ஸோ இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஏன் இது வந்து பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா, இட்ஸ் லைக் வந்து இது வந்து இதை நான் எதோட மிங்கிள் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு ஃபுட் டைஜஷன் கூட தான் நான் மிங்கிள் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கர்ட் ரைஸ் டைஜஷன் ஆகிற டைமை விட ஒரு மீட் நீங்கள் வந்து கறி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதோட டைஜஷன் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துக்கும். ஓகேவா? எனக்கு டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. பட் நான் வந்து உங்களுக்கு ஒரு கோர் கான்செப்ட் சொல்கிறேன். ஏன்னா இதை நம்ம ஃபிசிக்கலாக பார்க்க முடியும், ஃபிசிக்கலாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ நம்மளால் நமக்கு வந்து பசிக்குதா இல்லையா, இது டைஜஸ்ட் ஆகிடுச்சா இல்லையான்றது எல்லாமே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் மென்டலி போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் கிடையாது, அதுக்கு ஒரு உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ லெட்ஸே அப்போ வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களை உறுத்திக்கிட்டே இருக்குன்றது மட்டும் தெரியும், உங்களால் பண்ண முடியும்னு தெரியும். நீங்கள் டிப்ரெஸ்டோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஆகுங்க. பட் அதை நான் ஏன்னு தெரியாது, எதனாலன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட் தான் வந்து உங்களை வந்து மென்டலி அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? நம்ம ஒரு டெக்னாலஜியெல்லாம் லேர்ன் பண்ணும்போதோ, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சஃபர் ஆகும்போதோ, இல்லை நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டும்போதோ மென்டலி நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். பட் ஆனால் ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், என்ன விஷயம், எதுக்கு சொல்யூஷன் தேடணும், என்ன பிரச்சனைன்றதே நமக்கு வந்து தெரியாது. ஸோ இதுதான் டைஜஷன் பீரியட். ஓகேவா? நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு டைஜஷன் பீரியட் தேவை. ஓகேவா? நமக்கு வந்து இதுக்கு ஒரு டைம்லைன் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு கர்ட் ரைஸ் மாதிரி, இது வந்து ஒரு மீட் மாதிரி, இவ்வளோ டைம் தான் எடுக்கும் மேக்ஸிமம் அப்படின்ற மாதிரி நம்மளால் ஒரு டைம் சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து உங்களோட மைண்ட் செட், நீங்கள் வளர்ந்த விதம், நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதை பொறுத்து மாறும். பட் ஆனால் ட்ரமேட்டிக்கலான டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. லிட்டில் பிட் வந்து ஒரு டிஃப்ரென்சஸ் வந்து இருக்கும். பட் ஆனால் அதை யாரோ கரெக்டாக உங்களால் சொல்ல முடியும்னா அது உங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். பட் ஆனால் நீங்களே இந்த ஃபேஸில் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தான் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, இத்தனை நாள் லேர்ன் பண்ண முடிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சுன்னா நம்ம கண்டினியூஸாக எஃபோர்ட் போடுவோம். ரெண்டாவது பாயிண்ட் இங்கே ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு விஷயம் ஈஸியாக இருந்தால் செய், கஷ்டமாக இருந்தால் விட்டுரு. ஓகேவா? அப்போ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு டைம் பீரியட் இருக்குன்னா அப்போது நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல 2 திங்ஸுமே ப்ரோக் டவுன் ஆனதுனால ஸோ தேர்ட் பார்ட்டாக தான் நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளோட மென்டாலிட்டிஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஹார்ஷாக ஹிட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் கைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. லெட்ஸே வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸாக பார்த்துட்ருக்கீங்க, உங்களோட ஃபேமிலி லைஃப் நல்லாயிருக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் நல்லாயிருக்கு, உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கு அப்படின்னா உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு வைப் க்ரியேட் ஆகும். ஓகேவா? அந்த வைப் என்ன பண்ணுன்னா நீங்கள் எடுக்கிற விஷயத்தெல்லாமே சக்ஸஸாக ஃபீல் பண்ண வைக்கும். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து பூமரு அப்படி இப்படின்லாம் எதாவது நினச்சிங்கன்னா நோ ப்ராப்ளம், அப்படியே நினச்சிக்கோங்க. பட் இது வந்து ரொம்ப ஹார்ஷ் ரியாலிட்டி. நீங்கள் வந்து லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸாக, நிறைய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற விஷயம் எல்லாமே ஃபெயிலியராகவே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கும் ஒரு எம்ப்ளாய்க்கும் இருக்க நிறைய டிஃப்ரென்ஸில் இந்த சினேரியோ தான் ஒர்க் ஆகும். ஏன்னா ஒரு எம்ப்ளாயி வந்து மாத சம்பளத்தை எதிர்பார்த்தோ இல்லைனா ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாகவே பழகிப்பான். பட் ஆனால் ஒரு பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எடுத்திங்கன்னா அன்சர்டைனிட்டி, எப்போ என்ன நடக்கும், எப்போ ப்ராஃபிட் வரும், எப்போ லாஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களால கேல்குலேட்டே பண்ண முடியாது. ஈவன் தான் அது கேல்குலேட் ரிஸ்க்காக இருந்தாலுமே அது அன்கால்குலேட்டட் தான். அவங்களுக்கு எப்போ ஒரு மிராக்கிள் நடக்கும்ன்றது வந்து அவங்களால கெஸ் பண்ண முடியும். ஸோ அது நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கும் ஒரு எம்ப்ளாய்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைண்ட் செட் மட்டும்தான், இடையில ஒரு பேரியர் தான்.
ஓகேவா? ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஸ்டடீஸ் பண்ணது எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் இருந்திருப்பாங்க. ஓகேவா? நம்ம என்ன விஷயத்த டீச் பண்ணுறனால அதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க, ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க, ஒரு பேரண்ட்ஸ் எனிதிங் மேபி. ஓகேவா? அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லித் தருவாங்க. அந்த விஷயத்த எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு டெஸ்ட்டோ ஒரு ஏதோ ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸில் போடுவோம். அதுக்கப்புறமா அது நீ பண்ண தப்பு சரி நீங்கள் பேசுகிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ இந்த சர்டைன் ஆஃப் பீரியட்ஸில் நம்ம எல்லாமே பழகிட்டு சொல்லித்தரத்துக்கும் ஆள் இல்லை. நீயே தான் போய் கற்றுக்கணும். நீயே தான் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமும் உன்னோட ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. உனக்கு டவுட்னு வந்தால் கேட்குறதுக்கு ஒரு ஆள் கிடையாது அப்படின்னா அப்போ எப்படி? இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் இல்லை. நீங்கள் வந்து இது வரைக்கும் வாழ்ந்த ஒரு சினாரியோக்கும் இப்போ நீங்கள் கற்றுக்க போகிற ஒரு சினாரியோக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஓகேவா? பட் இதை பற்றி எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் த டெக்னாலஜிஸ் வந்து லேர்ன் பண்ணும்போது இதை பேசுகிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நான் இதை ஃபேஸ் பண்ணி தான் வந்தேன். அப்போ ஃபேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நான் ஒன்று ஃபேஸ் பண்ணுறேனே எனக்கு தெரியாது. ஃபேஸ் பண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஓகே அப்படின்றது. ஆனால் வெப் டெவலப்மெண்ட்டோ எது ஸ்கில்லோ நீங்கள் வந்து கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது இப்போ வந்து ஏன் கற்றுக்க முடியலன்னு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து எப்படி கற்றுக்கலாம் அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன் கைஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்கு கோராக சொல்லணும்னு நினச்ச பாயிண்ட்டு. இந்த பிட்வீன் வந்து நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறதுக்கும் ஒரு டெக்னாலஜிக்கும் நடக்கிற பிரச்சனை இங்கே கிடையவே கிடையாது. உங்களுக்கும் புதுசாக ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட மைண்ட் செட்டுக்கும் நடக்கிற ஒரு வார் தான் இது. ஓகேவா? டெக்னாலஜி ஈஸி, அது வேறு சினாரியோ. அதுக்கு ஒரு டைஜஷன் பீரியட் தேவை. ரெண்டாவது சில காம்ப்ளெக்சிட்டிஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஈவன் டெய்லி நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சால்வ் பண்ணிட்டே தான் இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு காமன், இதெல்லாம் எதுவுமே மாறாது. பட் இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே தெரியும். என்ன டெய்லியும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, யார்கிட்ட கேட்டு சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்படியான தாட்ஸ் வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து உங்களோட மைண்ட் செட் வந்து உங்களை வந்து நாக் அவுட் பண்ணியிருங்க. ஸோ ஒரே கிக்கு தான். ஸோ நாக் அவுட் தான். ஏன் அப்படின்னா இங்கே வந்து யார் பவர்ஃபுல் அப்படின்றது தான். ஓகேவா? நீங்கள் வந்து கற்றுக்கணும், நான் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற விஷயம் பவர்ஃபுல்லாக இது வரைக்கும் நீ வாழ்க்கையில் உருப்படியாக ஒன்றுமே செய்ய கிடையாது. உன் லைஃப் இது வரைக்கும் எவ்வளோ கேவலமாக இருக்க முடியுமோ அவ்வளோ கேவலமாக இருந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணது எல்லாமே ஆவரேஜு. நம்மளோட கரியர் லைஃப், நம்மளோட ஃபேமிலி லைஃப் நல்லா இருந்து, ரிலேஷன்ஷிப் லைஃப் நல்லா இருந்து, நம்மளோட ஸ்டடீஸ் நல்லா இருந்து, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்தால் தான் இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்கும். பட் ஆனால் ஒரு டீன் ஏஜில் இது எல்லாத்துலேயுமே அடி வாங்குவீங்க. எல்லாத்துலேயுமே. ஏன்னா நீங்கள் அப்போ தான் ஒரு ட்ரான்சிஷன் நடக்கும். உங்களோட சைல்ட்ஹுட்லேருந்து ஒரு அடல்ட்டாக வரும்போது உங்களுக்கான ட்ரான்சிஷன் நடக்கும்போது த ரியாலிட்டி வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட சின்ன சின்ன சண்டை நடக்கும், ஏதோ சம்திங் ஒரு ட்ரான்சிஷன் நடக்கும்போது ஒருவேளை நீங்கள் அதை எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி கரியர் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் இது எல்லாம் ஒரே டைமில் நடந்துச்சுன்னா இது என்ன பண்ணுன்னா உங்களால் ஒன்றுமே முடியாது, நீ ஒரு வேஸ்ட்டுன்ற லெவலுக்கு உங்களை வந்து ஃபீல் பண்ண வச்சிடும். ஸோ உங்களால் ஒரு டெக்னாலஜி கற்றுக்க முடியலன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பார்ட்டில் தான் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஃபீல் பண்ணுற எமோஷன்ஸ்க்கு நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் தி மோஸ்ட் காரணம். அதுதான் காரணம். ஓகேவா? பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒயிட் பேப்பராக இருப்பீங்க. உங்களுக்கான ஃபீல் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்காது, நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்குன்ற ஒரு ரீசனும் இருக்காது. பட் உங்களை நீங்களே எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்ட்டில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களை நீங்களே அசியூம் பண்ணிக்கிறது, உங்களுக்கு நீங்களே கொடுக்கறதுக்கான வேல்யூ, செல்ஃப் வேல்யூ எல்லாமே இதை பற்றி தான் டிட்டர்மைன் ஆகும். ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் சால்வ் பண்ண வேணாம், இதை நீங்கள் புரிஞ்சிக்க வேணாம். ஸோ இது அப்படி இருக்கான்றத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்கில்லையோ ஒரு டெக்னாலஜியோ எப்படி லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு ஜாப் எடுக்கிறது, அதில் மணி ஏர்ன் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ்.